ஒரு அருமையான வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 4:8 நான் வாசிக்கிறேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நம்ம சமாதானத்தோடு நித்திரை செய்கிறது ஆண்டவர் கிருபை. ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அநேகர் சொல்றீங்க, எனக்கு சமாதானமே இல்லை, படுக்கையில் ஒரு நிம்மதி இல்லை, படுக்கையில் ஒரு சமாதானம் இல்லை, படுத்தா தூக்கம் வரமாட்டேங்கிறது இல்லையா? இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. dwell in safety. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தங்குற நம்ம வீடு, நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? உங்கள் அமைப்பு எப்படி இருக்கிறது? படுத்தா தூக்கம் வருதா? படுத்தா ஒரு நிம்மதி இருக்கிறதா? குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிற அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கிறதா? நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் முதல்ல உருவாக்கின உறவு கணவன் மனைவி என்ற அந்த உறவு தான் இல்லையா? ஆதாம் ஏவாளை அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 13:4 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, எல்லாவற்றிலும் அது கனம் பெற்ற ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அநேக வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதில்ல, ஒருவரை ஒருவர் மதிக்கிறதில்ல, ஒருவருக்கொருவர் நல்லான பேசுறதில்ல, ஒரு சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறது. இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தவறான உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னும் பேட் ஹேபிட்ஸ், குடிப்பழக்கங்கள் குடும்ப உறவுகளை சிதைத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் தவறான ஆலோசனைகள், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அன்று ஆண்டவர் பைத்தியமாக்கி போட்டது போல இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் மனைவிக்கோ கணவருக்கோ தவறான ஆலோசனைகளை சொல்லி கொடுத்து ஒருவேளை உங்கள் குடும்ப உறவுக்குள்ள விரிசலை, கேப்பை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் குடும்பத்தில் எங்கள் இருவருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது, எங்கள் இருதயம் ஒருவேளை தூரமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சிலர் சொல்வீங்க, நாங்கள் தூரமாக இருக்கிறோம், ஃபிசிக்கலி தூரமாக இருக்கிறோம், அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன், அவருடைய வேலை அங்கே இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன், அதனால எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா காரியங்களும் குடும்பத்தில் விரிசல்களை, கேப்ஸை கொண்டு வருகிற எல்லா காரியங்களிலும் நம்ம கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவரை ஒருவர் கனம் பண்ண இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒருவேளை கணவராய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒப்பு கொடுங்க, நான் என் மனைவியை கனம் பண்ண இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒருவேளை மனைவியாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலை ஆனாலும் இருதயத்திலேயோ வாயிலையோ வாயின் வார்த்தையிலையோ நான் கனம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கோபமூட்டுகிற சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுடைய வாயின் வார்த்தையினால நம்ம குடும்ப உறவுகளை சிதைத்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகளில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடைந்த பாழான பட்டணத்திற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதில் இல்லை, பாழடைந்த பட்டணம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வீடாய் நம்ம வீடு காணப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்த, நம்முடைய நாவை கட்டுப்படுத்த, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஒருவேளை தூரமா இருக்கலாம், மனதளவில் நீங்க தூரமா இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த டிஸ்டன்ஸை மாற்றுங்கப்பா, ஆண்டவரே இந்த டிஸ்டன்ஸை மாற்றுங்க, ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எல்லாவற்றிலும் மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க, ஆண்டவரே அன்பு கூற, கனப்படுத்த,
ஒருவரை ஒருவர் நாங்கள் சார்ந்து, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பணிவிடை செய்து, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்கி, ஆண்டவரே இந்த குடும்பம் என்ற அந்த அழகான கட்டமைப்பை நீர் கொடுத்த, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைத்து தந்த அந்த குடும்பத்தை ஆண்டவரே நாங்கள் அழகாக நாங்கள் பராமரிக்க உம்முடைய தயவோடு உம்முடைய கிருபையோடு நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு கிருபை தாங்க. பெண்களாய் இருக்கிற நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க ஆண்டவரே, நான் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க ஆண்டவரே, நான் வீட்டை கட்டி எழுப்புகிறவளா இருக்க, என் வார்த்தையினால் இடித்து போடுகிறவளா அல்ல ஆண்டவரே, கட்டி எழுப்புறவளா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கோபமூட்டுகிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே அந்த சாந்தத்தை கடைபிடிக்க, ஆவின் கனியாகி அந்த சாந்தத்தை, நீடிய பொறுமை எங்களுக்கு தாங்க. பெண்கள் மாத்திரமல்ல, கணவர்களும் நீங்க ஜெபிங்க. நீடிய பொறுமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கனிகள் ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல விரும்புகிற கனிகளை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் அமைய எங்களுக்கு கிருபை செய்வீராக. பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை நீர் பைத்தியமாக்கி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளியிலிருந்து வருகிற ஆலோசனை, வீட்டுக்குள்ளே இருந்து வருகிற ஆலோசனை எல்லாவற்றையும் நீர் பைத்தியமாக்கி போடுவீராக. ஆண்டவரே, தவறான உறவுகள்ல இருக்கிற ஆண்டவரே குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உறவுகளில் இருந்து ஒரு விடுதலையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சுத்தமுள்ள விவாகத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் இருப்பதாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜா ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். ராஜா ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு.